மலையடி ஓரமாக வந்தவர்கள் குற்றாலா வருவார்களா பெட்டில் வாழக்கூடிய அம்மா வம்சத்தை சேர்ந்தவர்கள் அம்மையோ எங்களுக்கு ஒரு குழந்தை இல்லாம நாங்கள் கொல்லியத்த பாவியானோம் குத்தாலநாதரையும் குளர்வாமொழியவும் அம்மனையோ சோமினாக்கரும் மலையும் மலோ அம்போ ஓடு எறவா வடகோடியில தான் முக்கியமா உள்ள தலங்கள் இருக்கு என்று வந்த மாடுசாமிநாயக்கரும் அம்மா அம்மாள் பெண்ணும் பிள்ளை இல்லாத இருவர்களும் அம்மோ குற்றால கரைய விட்டு குற்றால கரைய விட்டு கொண்டவரும் தேவியம்மா கர பாதையாக சாலக்கர பாதையாக வடகோடி சீமைக்கு வருகின்றார் அம்மோ எங்க வரா தெரியுமா இங்க அண்ணா மதுரவாள் சொக்கேனே ஐயோ மீனாட்சி அம்மேனே ஐயோ வேணும் என்று ஆடசாமினாக்கரும் மல்லையம்ம பெண்ணு மங்க மசால வழி மங்க மசால வழி மன்னந்தேவி வருவாரா கடவுளையா அம்மை சத்தியாவும் சேர்வை பண்ணணும் ஆமா அல்ல நிமிந்திரல இந்த கிழவன் காவல்காரன் இருப்பான் அம்மா கடவுளையும் பராசத்தியம் வணங்கணும் 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 என்ற மல்லை அம்மாள் அந்த மாடுசாமிநாயக்கரும் ஆமோ மதுரைக்கு தான் வருவாரோ வந்த இருவேரோ அருத்தி தாடி மாத்துடுதே மதுரை சொக்கநாதனையும் மீனாட்சி அம்மனையும் ஆமோ இருவேர்களும் நின்று வணங்கி கும்பிட்டு மதுரை மீனாட்சிய அம்மே எங்க ஊர திருநெல்வேலி ஜில்லா ஜில்லா அதுக்கு சின்ன கிராமம் மஞ்சநாக்கம் பெட்டி ஆமோ நாக்கமார் வம்சத்தை சேர்ந்தவர்கள் நாங்க எங்களுக்கு சொத்து இருக்கு ஜோகம் இருக்கு ஆடு இருக்கு மாடு இருக்கு அடுக்கு மத்த வீடெல்லாம் இருக்கு ஐயா எல்லா பவிசையும் கொடுத்த கடவுளே பகவானோ எங்களுக்கு ஒரு பிள்ளை இல்லாம நீங்க மலடாக்கி வச்சியலே வச்சியலே ஐயா மலடுபட்ட மாறானோ வரம் கிடைக்கணும் இருட்டுப்பட்ட மாற பிள்ளை வேணும் ஈசனுங்களையுமாக மதுரை சொக்க மன்னனையும் மதுரை மீனாட்சிய கையெடுத்து வணங்குவாரா
வடக்க போனோம்னா வரமாட்டோம் திரும்ப மாட்டோம் அவன் வடதளம் பெரிய தலங்கள்லாம் இருக்கு அதனால வடதளத்துலதான் முக்கியமா உள்ள தலம் இருக்கிறது. சிதம்பரம், சீர்காழி, தென்மேற்கு அண்ணாமலை, ஆமா ராமேஸ்வரம், ஆமா ஈஸ்வரன், ஆமா காளகத்தி மலை. அதுக்கு அடுத்துதானே நம்ம காசிக்கு போகணும். போக முடியும் இப்படியே கோயிலா நம்ம போயிட்டோம்னா ஆனால் கோடி கோபுரத்தை யார் பார்க்க யார் பாதுகாக்க என்று வேணும் தேவியும்மா சொல்லிருக்கா. எங்க ஐயா மாயாண்டிக்கு ஒரு வாராட்டு வச்சிருக்கா. ஆடப்புறாவே நீ மலைக்கெல்லாம் எங்கிருந்த ஆவட கோமதி அவங்க ஆத்தா கோபுரத்துல வச்சிருந்தேன் அப்படின்னு சொன்னால நீ எப்படி ஆளு தெரியுமா? ஆமா சிவபூஜையில கரடி வெட்டி ஆமா அப்பேற்பட்ட சிவகாமி ஆமா ஐயா ஆவட கோமதியவும் சங்கர நயினாரையும் நம்ம கண்டு தரிசனம் பண்ணிட்டு புள்ள கிடைச்சா பாப்போம் இல்லன்னா நாதியத்தாவ மாதிரி என்று மன்னனும் தேவியமாக அந்த சங்கர நயினார் ஆவட கோமதிய ஆமா ஒரு மாதாந்தம் பார்த்தார்கள் 2 மாதாந்தம் வணங்குதார் ஆமா 3 மாதாந்தம் வணங்கி பார்த்தார்கள் கொடுக்கணும். ஆமா திருநெல்வேலிக்கும் சங்கரன் கோயிலுக்கும் ஆமா திருநெல்வேலி ஜில்லா சங்கரன் கோயில் தாலுகா என்ன தாலுகா? சங்கரன் கோயில் தாலுகா. ஆமா நம்ம ஊரை சேர்ந்த தாலுகா தானே சங்கரன் கோவில். எங்க இருக்கு ஊருக்கு நான் போனதே கிடையாது. சங்கரன் கோயில் அடிக்கடி சொல்லுவோம். அந்த ஊர் எங்க இருக்குன்னே தெரிய மாட்டேங்குது. பாவி மவனே தவசு பார்க்க போயிருக்க ஆடி தவசு அந்த ஊருக்கு எனக்கு ரொம்ப தூரம் பிடிக்காது. எனக்கு ஊரு அப்படியா
அப்பேற்பட்ட ஆடி தபசுக்கு ஆமா உலகத்தாரெல்லாம் வந்து கும்பிடக்கூடிய சங்கர நயினார் ஆமையா அவருடைய தேராட்டம் பார்த்தா செத்தாலும் மோச்சம் உண்டா உண்டுல உண்டுல தேர் மோச்சு பார்த்தா நம்ம செத்தாலும் மோச்சம் உண்டு மோச்சம் உண்டு சரி அப்பேற்பட்ட அந்த சங்கர நயினாரையும் அவட கோமதியும் எத்தனை மாதாந்தம் நடக்கா தெரியுமா எத்தனையா 20 மாதாந்தம் கடைஜோலி வரும்ல மாத்த கடைசி வெள்ளி அன்னைக்குதான் ஆமா புண்ணிய தலங்களுக்கு போகணும் முக்கியம் அதுதான் இப்ப நம்ம புண்ணிய தலத்துக்கா போய்கிட்டு இருக்கோம் இல்ல நமக்கு புண்ணிய தலம் வீட்டுக்குள்ளே டிவி இருக்கு ஆமா சன் டிவி இருக்கு அதை பார்த்தாதான் போதுமான்னு பாதி சடங்கு இருக்கு ஏமனா கலிகம் முடிஞ்சு வச்சு இப்ப கிளியோகம் நடந்துகிட்டு இருக்கு பாத்தியாடா ஆமா அதனால மாடசாமி நாக்கியரும் அந்த மஞ்ச நாக்கம்பேட்டியில வாழக்கூடிய மல்லையம்மாளும் ஆமையா மாதாந்தம் தோறும் கடைசி வெள்ளிக்கிழமை தோறும் சரி அத நம்ம எல்லாம் என்ன கடைசி வெள்ளின்னு சொல்லுவோம் ஆமையா இல்லன்னா மாதாந்த வெள்ளின்னு சொல்லுவோம் அந்த வேதியர்கள் சொல்றது என்ன தெரியுமா என்ன ஏடி சுக்கிரவாரம் மாதாந்தம் ஆமா அதனால சுக்கிரவாரத்துக்கு எல்லாம் பலாரம் பொடலியோ இட்லி போட்டிருக்கேன் அப்படிம்பாரு அந்த பிராமணர் ஆயுதாத்து பெண்கள் அப்பேற்பட்ட சரி மாடசாமி நாக்கியரும் அந்த மல்லையம்மாளும் 20 மாதாந்தம் ஐயா கோயிலுக்கு நடந்தோம் நமக்கு பலாபலத்தை பார்க்கல இது 21வது மாதாந்தம் கடைசி மாதாந்தம் கடைசி நம்ம ஆடி மாதம் என்னைக்குதான் ஆடி மாதம் கடைசி வள்ளிய ஒட்டி நம்ம போய் அந்த ஐயாவையும் அந்த அம்மாளையும் நம்ம இவ்வளவு நாளும் போய் கும்பிட்டுட்டு வந்தாச்சு ஆமா வீடு என்ன ஆச்சு காடு என்ன ஆச்சுன்னு பரதா வச்சுட்டு வந்துட்டோம் ஆமா அதனால் 21 மாதம் நம்ம நடந்ததில்ல ஆமா அந்த சங்கர நயினார் அவட கோமை காய்ச்சலில ஆமோ இரவு 30 நாளிகை பகல் 30 நாளியல் 60 நாளியலும் அம்மா சங்கர நயினார் ஆலயத்திலே தங்கியிருந்தோ கம்பேட்டி ஊருக்கு புறப்படணும் ஆமா மேலுக்கு நமக்கு இறைவன் செயலு நம்மளால ஒண்ணும் செய்ய முடியாதுல்ல வாழ வைக்கதும் அவர்தான் ஆமா வாழ வைக்க போறதும் அவர்தான் பிள்ளை இல்லாம ஆக்க போறதும் சங்கர நயினார் தான் அதான் நயினார் தான் சொல்லியத்த பாவியா பேர் கேட்கறதுக்கும் சங்கர நயினார் தான் அவட கோமைதாம்னு பாரமும் பழியமும் அவ மேல ஒட்டாக ஆமா தீராத நெஞ்சுக்கே தெய்வமே ஜாக்கி ஆமா தீராத நெஞ்சுக்கே தெய்வமே ஜாக்கி இந்த மன்னனும் தேவியுமாக 21 மாதாண்டா நடந்து வரக்கூடிய காலகட்டம் ஆமா அன்னைக்கு ஆடி தவச ஆடி மாசம் இந்த உலகத்துல உள்ளவர்கள் ஆடி தவசு பார்க்க வந்திருக்கிறாரோ சத்தியும் ஜீவனையும் பார்க்கணும் வணங்க வேணும் என்று அது மட்டுமில்ல அந்த திருவிழா காட்சியை திரண்டிருக்கும் மக்களை எல்லாம் ஆமோ தவசனைக்கு தான் பார்க்கலாம் மத்த நாள் என்ன பார்க்க முடியாதுல்ல திருநெல்வேலி ஜில்லா சங்கரன் கோயில் தாலுகால சிவாலயம் சிவசக்தி ஆலயமும் தென் மாவட்டத்துல அது ஒரு முக்கிய தலம் ஆமா அதான பெரிய தலம் எல்லா தலத்திலையும் ஆமா அது ஒரு பெரிய தலம் அதனால அது ஒரு பாம்பாக முளைத்து அந்த பாம்பு ஒரு மானிட வெட்ட அத ராஜா இடத்துல சொல்ல உடனே ஓடியாந்து பார்த்தா ஆமா கூளவாளா இருக்கு கூளவாளா இருக்கு ஆமா அதுக்கு பேருதான் கூளவாள் சங்கரர் ஆமையோ ஆவட கோமதி பட்டையை நம்ம வேற மாதிரி போயிடணும் ஆமா அதானே அப்பேற்பட்ட அந்த சங்கர நயினாரையும் ஆமா ஆவட
கோமதியவன் அம்மா அன்று முதல் இன்று வர 21 மாதம் இதனை பேரையும் வழி நடந்தாரு காலையில வருவாரா கடவுளான பகவானையும் சத்தியான உமைய வேலை கண்டறிந்து வணங்குவாரா வணங்குகிற இருவேரோட்டம் பார்க்கணுமே எங்க மாட சுவாமி நாக்கியருமா மல்லையம்மா பெண் கொடியும் அந்த தேர்களுக்கு சமயத்தில தேர் வேடம் பிடிப்பாரா அவனை தேர எங்க எழுப்பாரா மாடசாமி நாயகருமா மல்லையம்மா பெண் கொடியோ எடுத்து வரபோதே சங்கரனை நரையும் அவன கோமதிய நின்னங்க வணங்குவேன் ஈஸ்வரனை ஈஸ்வரிய இதுகாலம் ஆயிடு அங்க மஞ்சனாக்கம் பெட்டியில அங்க மன்ன வேணும் தேவியோ மண்ணிருக்கு மனை இருக்கு பொண்ணு இருக்கு பொருள் இருக்கு சுத்தி இருக்கு சோம் இருக்கு பிள்ளை இல்ல மாடு இருக்கு மாடு இருக்கு கோடி மம்ளையம்மா மாலை கோன இருக்கும் பொண்ணு இருந்தும் பொருள் இருந்தும் பிள்ளை ஒண்ணு இல்லாம 21 மாதம் சத்தியவோம் ஜீவனே ஜீவனையும் தான் வணங்கி நிற்க இருவேரோ மன்னவனும் தேவியுமா சத்திக்கு முன்னாரே சிவனுக்கு முன்னாரோ மதலை எல்லாம் இருவேரும் மதலை எல்லாம் இருவேருப்பான் ஆண்டவா பகவானே மதல வரம் தர வேணும் குழந்தை இல்ல குழந்தை வர வேணுமென்று சுவாமி நாயகருமா மல்லையம்மா பெண் கொடியும் யாருக்கு முன்னாரே எடுத்து வணங்குவாரா கையெடுத்து கும்பிடுதா கும்பிட வேளையில சங்கரனையினாரோ அவட கோமதியோ அழகும் சுத்தி வருவாரா ஊரெல்லாம் சுத்தி எல்லோ யாரு நடக்குதையோ தேரடிக்கு வருகுதையா தேரடிக்கு குதையோ நிலைக்கு வந்து குதையோ வணங்க வந்த மக்கள் எல்லாம் அவரவர் ஊருக்கு அவரவர்கள் போவாராம் ஐயா கூட்டம் கலைஞ்சிடும் கூட்டம் எல்லாம் கலைஞ்சிடுமா ஊர்களும் போயிருமா ஆமா வந்த பக்தர்கள் எல்லாம் ஆமா அவன நைனாரையும் ஆமா கோமதியும் கும்பிட்டு தேரோட்டம் பார்த்தார்கள் அவரவர் தேசத்துக்கு அவரவர் நகரத்துக்கு போறார்கள் அவரவர் ஊருக்கெல்லாம் போயாச்சு ஆமா அப்ப மஞ்ச நாக்கம் பெட்டி உலகத்திலே வாழ்ந்த அந்த நாக்கமார் வம்முஜத்தை சேர்ந்த சாமி நாக்கர் சொல்லுதார் ஏடியே மல்லையம்மா ஏ அம்மா பகல் காலம்லாம் தேரோட்டம் பார்த்தோம் இன்னைக்கு இரவு இந்த
அந்த தேரடியிலே படுத்து தங்கியிருந்தே அங்கிருந்து நம்ம வாசலுக்கு நம்ம நாட்டுக்கு போகணும் என்று அம்மா எங்க மாடசாமி நாக்கருமா பெண்ண வேணும் தேரடி பக்கத்தில அச்சாணி வாரத்தில ஆடனும் தேவியும் மிந்திய வெறிப்பா மிந்தி வேலை படுப்பா பகவானை தியாகம் பண்ணி ஆதி வர சோதியவும் தியாகம் பண்ணி இருப்பாரா ஐயா ஆளனும் தேவியுமாக ஆமா பிள்ளைக்காக ஆமோ பிள்ளை இல்லா இருவேரும் இந்த தேரடி அச்சாணி வாரத்தில் தங்கியிருக்கார்கள் தங்கியிருந்தவருக்கு நித்ராதேவி வந்தா உறக்கம் வந்துடுது உறக்க வந்த இருவேரும் கண்ணா சென்று உறங்க அப்படி தூங்குற இருவேரும் ஏ சங்கர நைனா நைனார ஏ அவட கோமதிய ஏ அம்மா உன்னுடைய வாசலுக்கு வெள்ளி ஜவா மொழிகி மொழியே விரதமா வந்த மே மாதாந்தம் ஆமோ எங்களுக்கு மதலை உண்டா மதலை இல்லையா இல்லையா என்று நாங்க மலடாகத்தான் அழியணுமா அழியணுமா என்று எங்களுக்கு பிள்ளை உண்டா பிள்ளை இல்லையா என்று நாங்க பிள்ளை இல்லா பிளமோட்டம் அடைந்து மஞ்சள் பெட்டி ஊருல ஆமோ நாங்க இருவேரும் வாழணுமா கனவா மன்னவே இனி நாம இருக்க வேணும் இனி நாம இருக்க கூடாது இறந்துடணும் இறந்துடணும் நம்ம வாழ்நாளப்பா ஐயா குத்தமில்ல பிள்ளை இல்ல இருவேரோ தேரடி வாரத்தில ஆமா தேரடி வாரத்தில ஜீவனையும் சத்தியும் நினைச்சு கொண்டு ஆமா தூங்கிட்டாவா அம்மா இவ அங்க தவம் இருக்க சங்கர நயினாருக்கும் ஆமா ஆவண கோமதிக்கும் ஒலிமாயம் கண்ணுக்கு தெரியுது தெரியுது ஐயா என்னடா 21 மாதாந்தம் நடந்து வந்தார்களே வந்துகிட்டே இருக்காவோ போய்கிட்டே இருக்காவல அதுக்கு முன்ன மாதாந்தம் வந்துட்டு கும்பிட்டுட்டு போவாவா போவல இவ மட்டும் தங்கி இருக்காவல ஆடி மாசம் ஆடி தவச்சில ஆமா இருவேரும் தேரெழுத்தார்கள் தேர்வடம் பிடித்தார்களே தேரோட்டம் பார்த்த இருவேரும் தேரடியில தங்கியிருந்து தங்கி தூங்குதது சங்கரனைனர் ஆவட கோமதி பாத்துக்கிட்டா ஞான திட்ட தெரியுது ஆமோ ஆவட கோமதி சுவாமியே சங்கரா சதாசிவா சாம்பளருகா சரகுலோக நாயகா ஆவத்தின் மண்டகாநாத ரச்சகா மலக்கும் துடியும் கவாலை சூழன் மேந்திய 64 திருவிளையாடல் ஆடிய கடவுளே பகவானே மாரசாமி நாக்கரும் மல்லையம்மாள் வந்து மாதாந்தம் நடக்கார்களே நம்ம வாசலுக்கு வந்தவர்களை வன்கொடுமை பண்ணி வாசலை விட்டு கூடாது என்று அதனால் நாமளே வணங்கிய இருவருக்கும் ஆமா எதுக்காக வந்தார்கள் எதுக்காக படுத்திருக்கிறார்கள் அப்படின்னு விவரம் கேட்க வேண்டாமா இது விவரம் கேளாமல் இல்லினாமல் இருக்கக்கூடாது என்று சங்கரனைனார் அவட கோமதியோ ஆமோ சத்தியஞ்சமெனுமாக ஜாதி சாமனாரோ நஞ்சு ஓட்டோ நெஞ்சருக்கும் ஒளிய சோமன் அறத்திலோ அமையோ சத்தியம் ஜீவனமாக பிரசங்கமாகி ஆகியே அரடிக்கு வரவா அரடிக்கு வந்தவர் சத்தி ஜீவனோ ஆமோ அடுத்திருக்கார் 2 பேர்கள் மாட சுவாமி நாயக்கர் மல்லையம்மா ஆமா 2 கனவிலதான்
மண்டி போட்டு கடவுளுக்கு முன்னால சத்திக்கு முன்னாலே கையேந்தி நிக்கார ஆண்டவ பகவான 40 வயதாச்சு நாடாள பிள்ளை இல்ல கனவுல எவனா சங்கர நைனார் ஆவட கோமதியும் கனவுலான்னு வாராவா வந்து நிக்கா பக்கத்துல மாதாந்த நடந்ததை பார்த்து முத்தி கிடைக்கணுமே கிடைக்கணுமில்ல பலாபலத்தை பாக்கியத்தை கொடுக்கணுமில்ல என்று சத்தியும் சிவனுமாக ஆமா ஒரு பாகத்தில் சக்தி ஒரு பாகத்தில் சிவன் ஆமா இடது பாகத்தில் சக்தியும் வலது பாகத்தில் சிவனுமாக ஓர் உடலோடு ஒரு உயிராக நின்னு கொண்டு மாடசாமி ஆக்கியிருக்கும் மலையம்மாளுக்கும் காட்சி கொடுக்க அம்மா பிள்ளை இல்லையா உங்களுக்கு யாருமா சொன்னா உங்களுக்கு இறைவா எங்களுக்கு பிள்ளையே கிடையாது ஐயா மதலை இல்லையா இல்ல யாரு சொன்ன மதலை இல்லைன்னு அதானே நீங்க செய்த தர்மத்துக்கும் நீங்க அதர்மம் செய்யல அக்குருமம் பண்ணல இல்ல யாருக்கும் கோடு கொலமோஷம் பண்ணல இறைவா நாங்க தர்மம் செஞ்சவருக்கு கருமை எந்ததுக்கு ஒரு பிள்ளை இல்லையே ஐயா என்று கடிய ஜாமத்திலே அந்த ஐயனையும் ஆமா பராசக்தியும் கரமெடுத்து மண்டி போட்டு கேட்கார்கள் மாதாந்த நடந்ததை பார்த்து சங்கர நைனாரும் ஆவட கோமதியும் என்னுடைய வாசலுக்கு வந்த பலாபலம் வேணுமானா இருவருக்கு மதலை வரம் தார இந்த மதலை வரம் தருவதற்கு முன்னால உங்கள்கிட்ட ஒரு ஆலோசனை கேட்க போறேன் என்ன ஆலோசனை தெரியுமா என்ன நீங்களும் முன்ன வரும் பகையும் தெரியாமல் பின்ன வரக்கூடிய பகையும் தெரியாம இந்த சிவ ஆலயங்கள்லாம் கும்பிட்டுட்டு ஆமா என்னுடைய ஆலயத்துக்கு நீங்க வந்திருக்கீங்க உங்க மாதாந்தான் நிறைஞ்சிருச்சு ஆமா யாக நிறைஞ்சு போச்சு அதனால் மண் இருக்கு மனை இருக்கு பொண்ணு இருக்கு பொருள் இருக்கு சொத்து இருக்கு சோம் இருக்கு இதெல்லாம் செல்வம் இருந்து பிள்ளை இல்லன்னு நீங்க இருவரும் வாடி வசஞ்சி கால ரெண்டு மண்டி ஓட்டி நீங்க வரத்துக்காக நிக்கிய ஆனா நான் தாரம் பிள்ளை வரோம் சரி பிள்ளை வரத்திலையும் ரெண்டு விதமா இருக்கு என்ன ரெண்டு விதம் ஆமா அச்சக்காரன் திச்சக்காரன் அப்படின்னா என்ன அச்சக்காரன் திச்சக்காரம்னா அமத்தன் சமத்தன் பிள்ளைய பெத்துட்டாலும் போதாது பிள்ளைகளையும் ரெண்டு விதமா இருக்கு ஆம்பளை பிள்ளையில ரெண்டு விதம் இருக்கு ஆமா அதுதான் அமத்தன் சமத்தன் அமத்தம்னா என்ன ஐயாவுக்கு அடங்க மாட்டான் ஆத்தாளுக்கு சொல்லையும் கேட்க மாட்டான் ஆமா ஆத்தா சொல்லையும் கேட்க மாட்டான் அவன் வெளிய தண்ணிய போடுவான் கடகடையா இறங்குவான் ஏறி இறங்கி கண்ணுமுக்கு தெரியாம ஊர்லாம்பட்ட சண்டையெல்லாம் இழுப்பான் ஊரா போய் கடன் வாங்குவான் ஆமா செட்ல போய் அடப்பான்
அதனால அமத்தனை ஆமா தந்தம்னா மாடசாமி நாக்கியாரு நாளை பேரு கெட்டு போகக்கூடாத கெட்டு போக கூடாது. சங்கரன் ஐநாரும் ஆவிட கோமதியும் கனவுல காக்காவா ஆமையா அமத்த வேணுமா ஜமத்த வேணுமா வேணுமா? அப்ப ரெண்டு பேரும் நின்னு காக்கா என்ன இறைவா ஈஸ்வரி அமத்தம்னா என்ன ஜமத்தம்னா என்ன என்ன இந்த வரத்தினுடைய பேர் என்ன என்ன சொல்லுங்க. இந்த அமத்த ஜமத்தனுக்கு வர என்ன 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 என்று மாடசாமி நாக்கியாரும் அந்த மல்லையம்மாளும் ஆமையா சங்கரன் ஐநாரும் முன்னாலே நின்று மண்டி ஓட்டு வண்டி போட்டு இறைவா அந்த அமத்தனுடைய விவரம் எனக்கு வேணுமேண்டா வேணுமே வேணுமே சொல்லுங்களா. ஆலந்தேவி சொன்னதும் என்ன என்ன அப்பதான் சங்கர நயினார் ஆவண கோமதி சொல்லுத என்ன என்னையா நான் அமத்தனை தந்தம்னா அந்தம்னு சொன்னா அவ அலங்கோலம் பண்ணுவான் ஆமா அலங்கோலப்படுத்துவா ஒன்னு அட்டுழியம் பண்ணுவான் ஆமா கடைசி ஹைகோர்ட்டுக்கு கூட இழுத்துருவான் இழுத்துருவான். வேற நீ தேடி வச்ச சம்பாத்தியத்தெல்லாம் அம்படி இழந்துட்டு போக வேண்டியதான் தேரம் தண்ணியுமா. மஞ்சனாக்கம் பெட்டி ஊரே கிட்ட பொழுதியா ஆக்கிடுவான். ஆமையா அதனால அமர்த்த வேணுமா சமத்த வேணுமா? சமத்த வேணுமா? சரி சுவாமி சுவாமி இந்த சமத்தனுடைய வரம் என்னன்னா ஆமா அதையும் கொஞ்சம் விவரமா சொல்லுங்க. அப்ப சமத்தன் வரம்னு கேட்டா கேட்டா அது சாமிக்கு தொண்டுலியமாக இருக்கக்கூடியவன் இருக்கக்கூடியவன் என்னைய மாதிரி. ஆமா நம் பக்த ஐயா ஐயா ராசா என்னைய மாதிரி அப்பா. அமத்தன் அலங்கோலப்படுத்துவான். ஆமா அரமனைய கூட விக்க வைப்பான். வித்துருவான் வித்துருவான். ஆனா சமத்தன் தந்தா தந்தா சந்தைக்கு போக மாட்டான். 4 பேர் நின்னா கூட நிக்க மாட்டான். சனத்தோடு பேச மாட்டான். பேச மாட்டான். கவர்ந்த தலை நிமிர மாட்டான். ஆமா நம்ம ஜாயிண்ட்கார மாதிரி. ஆமா இன்னாரும் அவனுக்கும் காணுமா மஞ்சனாக்கம் பெட்டி ஊர்ல. ஆமா சொல்லுவாங்கல்ல சொல்லுவாங்கல்ல. அதனால அமத்த வேணுமா உனக்கு சமத்தன் வேணுமா? வேணுமா வேணுமா. அதனால அஷ்டக்கார வேணுமா துஷ்டக்கார வேணுமா? ஆமா சரிதானா சரிதானா அப்படித்தானே கேட்கணும். என்று சங்கரன் ஐநார் ஆவட கோமதி ஆமையா மாடசாமின் ஆக்கரிடத்திலையும் மல்லையம்மாள் பெண்ணிடத்திலையும் என்னிடத்திலையும் சாம என்ன தெரியுமா 1 மணி 1 மணி. ஆமா அவளே பிரசங்கமாகி வந்திருக்காவன்னா சரி அந்த தாய் தான் நம்ம வீட்டுல இருக்கா. ஆமா அந்த அப்பன் தான் நம்ம வீட்டுல இருக்காவா. இருக்கா இருக்காவோ. அந்த கோயில கும்பிடப்படாதான். கூடாது கூடாதுல. எங்க சங்கரன் ஐநார் ஆவட கோமதிய போய் ஆமா கும்பிட்டதுல புண்ணியம் இல்லையா? கிடையாது கிடையாது. இங்க ஆத்தாள பட்டியா போட்டுட்டு ஐயாவையும் பட்டியா போட்டுட்டு ஆத்தாளே அப்பனே விரட்டி விரட்டி அடிக்கும். ஆமா கோயிலாண்டமெல்லாம் கும்பிட்டு ஒரு மோச்சம் கிடையாதான். கிடையாது கிடையாது. இங்க இருக்க ஆண்டவனையும் சத்தியவும் ஆமா வயர நிறைச்சு நிறைத்து ஐயா ஆத்தா நீங்க வாங்க நான் கோயிலுக்கு போறேன் போறேன் போறேன். என் கூட அதனால சங்கர நயினார் ஆவண கோமதியும் கோமதியும் இருவருடைய கனவிலே கேட்கார். ஆமையா அமத்த வேணுமா சமத்த வேணுமா என்று கேட்ட போது கேட்டபோது அப்ப மாடசாமி நாயக்கரும் மல்லையம்மா பெண்ணவளும் ஆமண்ணா இறைவா பராசக்தியே ஆமையா அமத்தனை பெற்று அலங்கோலப்படுவது விட ஆமோ ஐயோ சமத்தனை பெற்று சாப கொடுப்பது மேலு சுவாமி என்ற ஆமோ வாக்கிலே விழுது ஆத்தா ஐயா வாக்குல விழுந்துடுதுல மாடசாமி நாயக்கர் வாக்கிலையும் ஆமா அந்த அம்மாள் மல்லையம்மா வாக்கிலையும் சுவாமி நான் அமத்தனை பத்தி எனக்கு அலங்கோல வேண்டாம் வேண்டாம் வேண்டாம். பெற்றாலும் பெறுவேனே ஒரு பிள்ளைய அது உலகம் கட்டிய ஆளனா. ஆமையா அதனால எனக்கு இந்த தரணிக்கு ஒரு பேரு வேணும். வேணும் வேணும். அதனால எனக்கு சமத்தனே தாங்கன்னு காட்டாளாம். ஆமா கையெடுத்து வணங்குதா. கொஞ்ச நாள் இருந்தாலும் நல்ல பிள்ளைய கத்துட்டு ஆமா கொஞ்ச நாள் வாழ்ந்தாலும் வாழ்ந்தாலும் இந்த மாதிரி இருந்தா இன்னும் புள்ள ஆமா போலாம் பாத்தியலா பேர் வாங்கிட்டு இடவில்ல சாவலாம் பாத்தியலா. ஆமா நல்ல சாவு கிடைக்கும் அவனுக்கு. அருமையான பையன் அப்படின்னாங்க. ஆமா அப்ப அது ஒரு நல்ல பேர் தானே. வேறுதானே. அதைத்தான் கேட்கிறான். நான் அமத்தனை பத்தி அலங்கோலப்பட வேண்டாம். வேண்டாம் வேண்டாம். சமத்தனை பெற்று சாவ கொடுப்பது மேலு என்று ஆமையா ஏ சமத்தவரம் காப்பாரா தேவியம்மா கனி போடுவாரா இடம் மதியில அம்மையம்மா வரமதுதான் எங்களுக்கு வேணும் ஐயா வேணும் ஐயோ
காலம் என்ன வயது என்ன ஆயுள் என்னன்னு கேட்காவும் ரெண்டு பேரும் கேட்கார்கள். யாரு மாடசாமி நாக்கியாரும் மல்லையம்மாளும் கேட்காவா? தெய்வமே என்ன? ஏ சத்தியே ஐயனே அம்மே அப்பா அப்பா எங்களுக்கு சமத்த வரத்தை கேட்டதற்கு ஆமா சமத்தனுடைய வரத்துக்கு ஆயுள் எவ்வளவு காலம் இருக்கு, வயது எம்புட்டு காலம் இருக்கு என்று அந்த ஆயுளையும் சொல்லிடுங்க வயதையும் சொல்லிடுங்க மன்னவன் தேவியுமா ரொம்ப காலம் இருப்பதற்கு நீடோடி வாழணுமே நெடுங்காலம் இருக்கணுமே ஒரு மகனாய் இருந்தாலும் ஒருவருக்கு பரவாயில்லை திருமகனாய் இருந்தாலும் அவன் நீடோடி வாழணுமே ஏ அம்மாவே ஐயாவே சமத்தன கடியா சட்டு காலம் இருப்பான் அம்மோ சமத்தன கடியானா ஆயுள் காலம் ரொம்ப உண்டு சமத்தன கடியானா 20 வயது வர உங்களுக்கு பிள்ளை அம்மா 21 வயதுக்கப்பா சக்தி ஜீவன் பிள்ளை அம்மா என்ன நீங்க வணங்கனையா அந்த வந்தியலே ஆளிபட்டு வந்ததாலே உங்கரவ உயர்ந்ததாலே சமத்த வருந்தாரே அம்மா சமத்தனை தந்தமின்னா சட்டு காலம் இருப்போம் அம்மா கல்யாண மாப்பிள்ளையா 20 வயது வேற அப்பாவுக்கும் அம்மாளுக்கும் அவன் பிள்ளையாக இருப்பான் ஆயிலத்தன் கட்டையானா ஆயில கொடுக்க மாட்டேன் வயசு கட்டையானா வயதுமே கொடுக்க மாட்டேன் சங்கரனை நாரும் ஆவண கோமதியோ சாமாதி ஜாமம் போல சதி சாம வேலையில சத்தியும் ஜீவனுமாக இல்லை இல்ல இருவேருக்கும் அவன் காட்ட போது மகசோமி நாக்கெருமே நல்லையம்மா பெண் கொடியும் அமர்த்த வர வேண்டாம் ஐயா அமர்த்த வரும் வேண்டாம அமர்த்த வரும் போதும் ஐயோ அமர்த்தனை தம்பத்தை நானா அதாலம் போல ரொம்ப இருக்கு சமத்தனை பெற்றிடணும் ஜமீன்தாராகிறேன் அதனால ஆண்டவே சமத்த வரும்போது மின்னு அம்மாட சுவாமி நாக்கருமா அம்மா பெண்ணவளும் வளர்ந்த வரம் கட்ட போதே அப்பன் சங்கரனாயினாரோ அந்த ஆவண கோமதியோ சமத்த வரம் தந்தை மின்னு அளவில சொல்லுதாரே 20 வயது எண்ணு தெரியும் ஆயிலையும் சொல்லுவாரே ஆயில சொன்ன போதோ
ஒருவருக்கு ஒருவர் மன்னன் பேரும் பேசார்கள் பேச்சு அம்மா அடியே ஏ அம்மா நம்ம கண்ட கனவெல்லாம் அம்மா நிச்சயமாய் போச்சு ஆமாம்மா இனி நம்ம நகரத்துக்கு போனோம் ஊருக்கு போனோம் என்று என்று மன்னவ